ஆட்சி, அதிகாரம், அரச குடும்பம் இப்படி எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் பெரிய கோட்டையை கட்டி தனக்கென்று ஒரு படையை நிறுவி பிரிட்டிஷ்காரர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார் அப்படின்னா அது தீரன் சின்னமலை மட்டும்தான். தனக்கென்று ஒரு கோட்டையை கட்டி பெரிய படையை நிறுவி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வலிமையான சக்தி வாய்ந்த படையாக மாற்றி திப்பு சுல்தானுடைய இணைந்து பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து வந்தார். ஒரு கட்டத்தில் திப்புவின் வீழ்ச்சிக்கு பிறகு பெரும்பாலானோர் பின்வாங்கிய பின்பும் கூட தொடர்ச்சியாக பிரிட்டிஷ்காரர்கள் எதிர்த்து வந்தார். நடைபெற்ற அனைத்து போர்களும் வெற்றி வாகை சூடினார். அரச்சலூர் யுத்தம், காவேரிக்கரை யுத்தம் என்று நடைபெற்ற பெரும் போர்களெல்லாம் அவருக்குத்தான் வெற்றி கிடைத்தது. அசைக்க முடியாத பெரிய சக்தி வாய்ந்த அதிகாரி என்று போற்றப்பட்ட மேக்ஸ்வெல்லின் தலையை வெட்டி ஆற்றில் வீசினார். ஒரு பெரிய கச்சிதமான படையை கீழ் பண்ணி வச்சுருந்தார். அவருடைய சேனாதிபதிகள், அவருடைய படை வீரர்கள் எல்லாருமே வெல் ட்ரெயின்டான ஆட்களாக இருந்தார்கள். இப்போ மருதுபாண்டியர்கள், பூலித்தேவன், வீரபாண்டி கட்டபொம்மன் இவர்களுக்கெல்லாம் ஒரு பாரம்பரியம் இருந்தது. ஆனால் இவர் பியூர் விவசாயி. இவருக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கோ அரச குடும்பத்துக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவர்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரும் படையை நிறுவி பிரிட்டிஷ்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். பிரிட்டிஷ்காரர்களால் இவரை ஜெயிக்கவே முடியல. கடைசியில் இவரை வீழ்த்துவதற்காக கோழிக்கோட்டிலிருந்து பெரும் படையை இறக்கினார்கள். அப்போது கூட கடும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து இவரை எதிர்த்து போராடினார். வீரத்தால் இவரை வீழ்த்த முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கூடவே இருந்த ஒருத்தனை துரோகியாக மாற்றி அவரை காட்டி கொடுக்க வைத்து வஞ்சகமாக கைது செய்து ஓடாநிலை கோட்டையில் அவரை தூக்கிலிட்டு கொன்றனர். வீரத்தின் விளைநிலமாக திகழும் கொங்கு மண்ணின் தீரமிகு அடையாளமான தீரன் சின்னமலையின் நினைவு தினம் என்று